இருக்காது, எல்லாமே ஆங்கில நூல். 1986 வருடத்தில் ஆரம்பிச்ச இந்த ஒரு மகத்தான ஒரு ஜேர்னி அப்படியே போயிட்டே இருக்கும்போது 2007 முதல்ல 1997 ஒரு ஆங்கில எழுத்தாளராக மேனேஜ்மெண்ட் புக் பாராசிவசி எழுத ஆரம்பிக்கிறேன். அதுக்கு 2007 சிந்தனை சிற்பிங்கிற பெயரில் தமிழ் புக் எழுதுறேன். அப்போ தான் தமிழில் அதிகமாக படிக்கிறேன். ஏன்னா MBA மாணவர்களுக்கு இங்கிலீஷ்லேயே பேசி இருந்துட்டேன். அப்போ தமிழ் புத்தகம் வாங்க ஆரம்பிக்கிறேன். இன்றைக்கு இருக்கிற 1 லட்சம் புக்கு, தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த ஒரு நூலகம், திருச்சி மாவட்டத்தினுடைய புத்தக அதாவது சொன்னாங்கல்ல, இப்போ இது நடந்துச்சு, புக்காக நடந்துச்சு சொல்கிறாங்கல்ல, அந்த புத்தகத்தில் எத்தனையோ பேர் எத்தனையோ அவார்டு வாங்கினாங்க. பிட் பண்ணி மாவட்ட கலெக்டர் செலக்ட் ஆகி, அதாவது சிறந்த வீட்டு நூலகங்கிறதுல செலக்ட் ஆன ஒரே ஆள் நாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நீங்க இருக்கிற வரலாம் அந்த பிட் பண்ண நீங்க தான் ஜெயிப்பீங்க. எனக்கிட்ட யாருமே நெருங்க முடியாது. 19 அறைகள், அதுவும் தில்லைநகரில் ஒரு வாஷ் ஏரியாவில் கேன் இருக்கக்கூடிய அதே தெருவில் இருந்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு நூலை மெயின்டைன் பண்ணுறீங்க. தமிழ்நாட்டிலேயே பெஸ்ட் நூலை கேட்டாலும் உங்களுக்கு தான் வரும். ஏன்னா அந்த அளவுக்கு நீ அப்டேட் பண்ணிட்டே இருக்கீங்க. அப்படி இருக்கும் பொழுது நான் வெற்றி தலைகுடிந்த தருணம் தான் இந்த புத்தகத்தை வாங்கின அன்னைக்கு. இது 2016 கண்ணதாசனுடைய மகன் காந்தி கண்ணதாசன் போட்ட புத்தகம். என் நூலகத்துக்கு ஏன் வரல, நான் என்னை கேட்டுக்கொண்ட முதல் அடி சவுக்கடின்னு சொல்லாத நம்ம அண்ணாமலை அடிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த மாதிரி நான் அடிச்சுக்கிட்டேன்னா இந்த புத்தகத்தை வாங்கினார். அப்படியே அன்னைக்கு ஒருத்தர் பார்க்க போகிறேன், VVIP திருநெல்வேலியில். அவருக்கு வெயிட் பண்ணிட்டுருங்க, அவர் வர்றதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஆனால் எழுதிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 100 பக்கம் முடிச்சிட்டேன். அவர் வந்துட்டாரு, ஒரு நாள் உட்காந்து முதல் ரூம் உட்காந்துருக்காரு. நான் ஒரு கேபினில் உட்காந்துருக்கேன். அவரே என்ன பார்த்துட்டாரு, நான் அவரை பார்க்கல. என்ன புத்தகத்தில் உள்ளே போயிட்டே இருக்கேன். ஆல்மோஸ்ட் 1 ஹவர் கழிச்சு வந்தார். என்ன சார் புத்தகம் படிச்சுட்டே இருக்கீங்களா அப்படின்னாரு. ஏன்னா அவரை நான் கண்டுக்கல, எதுவுமே எனக்கு முக்கியம் இல்லை, இந்த புத்தகம் தான் முக்கியம் அப்படின்னு உள்ளே போயிட்டே இருக்கேன். ஃபர்ஸ்ட் கேள்வி, அந்த காந்தி கண்ணதாசனை இந்த 2016 கூட சந்திச்சிருக்கேன். அவர் பாப்பாசியினுடைய தலைவராக சந்திச்சிருக்கேன். அவர் வீட்டுக்கே நான் போயிருக்கேன். தஞ்சாவூர்லேருந்து ஒரு நானான்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் அடிச்சு போனாரு. அப்படியெல்லாம் நான் போனேன்னா, அவருக்கும் புத்தகம்லாம் வித்தனா எப்படி இந்த புக்கை நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னு நான் இது பண்ணேன். இந்த இன்னைக்கு வரும்போதே இது நடந்து ஒரு 10 நாளைக்கு தான் ஆச்சு. இன்னைக்கு நான் ஒரு 10 புக்கோட தான் வரணும்னு நினைச்சேன். ஆர்டர் பிளேஸ் பண்ணி இதெல்லாம் ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. அதனால நான் சொல்லிடுறேன், இது என்ன இந்த புத்தகம், இது என்ன ஸ்பெஷாலிட்டி. இப்போ சொல்ல தமிழர் அதெல்லாம் விட்டுருங்க. இவர் ஒரு மலேசியாவில் பிறந்த ஒரு சாதாரண ஒரு விவசாய தொழிலாளருடைய பையன். அவர் மகா, அவர் பேரு, ஊரு அதெல்லாம் முக்கியம் இல்லை. ஃபர்ஸ்ட் இந்த நான் ரிவ்யூ பண்ணனுடைய முதல் இது வந்து அங்கே இருக்கிற பாயிண்ட் தான். மனிதன் உயிர் வாழ சுவாசிக்க வேண்டும், உயர்வடைய வாசிக்க வேண்டும். வாசிக்கல சார் 1 லட்சம் புக்கு சொல்லி 1,50,000 புக்கு இருக்கீங்க. ஒரு டாப் 10 புக் சொல்ல முடியுமா, அதில் டாப் புக் சொல்ல முடியுமா, இதான் டாப் 1. அவ்வளோத்தையும் புக்கு போட்டுலாம். அதில் என்ன இருக்கோ அந்த ஜூஸை கூட இறக்கிட்டாங்க. இதை வந்து இங்கிலீஷில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன பாயிண்ட்னா, இங்கிலீஷ் அது புக்காக நான் வாங்கி ஆகணும். இப்போ தமிழ்லேருந்து வாங்கி ஆகணும். தமிழில் படிச்சுட்டேன், திரும்பியும் படிச்சுட்டே தான் இருக்கேன். இப்போ காலப்பட நான் இந்த புக்கை வந்து ஒரு பக்கமாக அண்டர்லைன் பண்ணி தான் இது பண்ணிட்டு இருக்கேன். எல்லா பக்கத்துலையும் அண்டர்லைன் இருக்கும், அண்டர்லைன் இல்லாத பக்கமே இருக்காது. அப்போ என்ன விஷயம் இருக்கு, அதாவதுங்க எழுதுனவங்க, அதாவது அவங்க சாதனை பண்ணதை விட இந்த புத்தகத்தை எழுதுனவங்க, எடிட் பண்ணவங்க, காந்தி கண்ணதாசனை பார்த்து எப்போ போய் பார்த்தாலும் சரி எடிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. அவர் என்ன பண்ணா, சரியான ஆளை கூப்பிடுவாரு, அந்த புக்கை தமிழில் மொழிபெயர் சொல்லுவாரு, அந்த புக்கை விட்ட வரும், அவர் எடிட் பண்ணிட்டு தான் இருப்பாரு. மேபி நான் பார்த்த நேரத்தை கூட அதை எடிட் பண்ணிக்கலாம். அற்புதமாக எடிட்டிங். இதில் என்ன ஒரு புக்குன்னா, இந்த புக்கை நீங்கள் படிக்கிறது தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பேஜ் நான் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் போட்டு தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் பேஜ் லாஸ்ட் பேஜ் போட்டேன். என்ன சார் லாஸ்ட் பேஜ்ல, இது ஒரு நகரம், 7000 ஏக்கர் கொண்ட ஒரு நகரம். 7000 ஏக்கர் நகரங்கிறது நியூயார்க், அமெரிக்காவில் நியூயார்க்கை விட ஒரு பெரிய நகரம். ஒரு நகரம் உருவாகுதுன்னா வாய்ப்புகள் அதிகமாக தான் உருவாகும். இப்போ திருச்சியில் கொரோனாவுக்கு முன்னால ஒரு 10 லட்சம் இருந்துச்சு. அந்த கொரோனா வந்தபடியே மெட்ராஸ் கொஞ்சம் ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்சி அப்படியே 11 ஆயிடுச்சு. இப்போ 11, 12, 15 எல்லாம் இணைச்சு இது பண்ணாங்கன்னா அது 14, 15 போயிடும். அப்போ ஒரு நகரம் உருவாகுதுன்னா இந்த வாய்ப்புகள் இதில் தான் உருவாகும். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த நகரம் வந்து ஒரு பாலைவனம். ஆஸ்திரேலியாவிலேயே பாலைவனம் நிறையா இருக்கும். அப்படி ஒரு பாலைவனத்தை செலக்ட் பண்ணுறாரு. அதாவது ஒரு காக்கா குஞ்சு கூட வைக்காதுன்னு சொல்லுவாங்க, இது குருவி இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட முட்டை வைக்காத ஒரு சாதாரண இது சுற்றி முற்றி அந்த 7000 ஏக்கர்ல ஒரு குடிசையோ ஒரு வீடோ ஜன நடமாட்டமோ இல்லாத ஒரு இடம். நம்ம என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல பார்த்தா
குழப்பத்தோட இங்க ஏதாவது வருவானையா, எதுல ஏதாவது நடக்குமா ஏதாவது அப்படின்னு பார்க்கும்போது இவருக்கு அந்த இடம் தான் தொலைநோக்கு பார்வையோட அடுத்த 20 வருஷம் 30 வருஷம் 40 வருஷம் 50 வருஷம் உலகத்திலேயே சிறந்த நகரமா இந்த இடம் வரும்னு முடிவு பண்றாரு. அதான் ஃபோர்சைட், இன்சைட் ஃபோர்சைட். இன்சைட்டுங்கிறது மனதில், ஃபோர்சைட்டுங்கிறது நிகழ்வுல. இந்த உலகில் எந்த ஒரு பொருளும் எந்த ஒரு நிகழ்வும் இரண்டு முறை உருவாக்கப்படுகின்றது. ஒன்று தனிமனிதனுடைய எண்ணத்திலே, இரண்டாவது நிகழ்விலே, இரண்டாவது ஒரு பொருளாக. இப்போ பார்க்கிறோம் இந்த ஃபேனு, இந்த டியூப்லைட்டு. இந்த டியூப்லைட் லைட்டாக இருக்கு. இது 100 வருஷத்துக்கு முன்னால எடிசன்கிற ஒருத்தருடைய கனவுல இருந்துச்சு, சிந்தனையில் இருந்துச்சு. அதே மாதிரி இவர் என்ன பண்றாங்க, இடத்த எல்லாரும் வந்து ஒரு பாலைவனமா பார்க்குறாங்க. இவர் பாலைவனத்துல சோலைவனத்தை பார்க்குறாங்க. அதுதாங்க இது மிக மிக முக்கியமானது. நம்ம சுத்தி எவ்வளவோ இருக்கு, திருச்சியில அவ்வளவு இருக்கு, மலைக்கோட்டை இருக்கு, மேவரோட வயதாளுங்கிறாங்க, எல்லாமே இருக்கு. ஆனா என்ன சொல்றான், நான் வாய்ப்பெல்லாம் இல்லை சார். என்னங்க வேலைக்கு போயிட்டேன் சார், வாய்ப்பு இல்லை. படிச்ச நேரம் என்ன சொல்றான், வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை, அதனால வேலைக்கு போயிட்டேன். நான் வெற்றி பெற்றவங்க கேட்டாங்க, தோல்வி அடைஞ்சு கேட்டாங்க. தோல்வி அடைஞ்சு போய் கேட்டாங்க, என்ன செஞ்ச, முயன்றே முடியவில்லை, விதி சீச்சி இந்த பழம் பிடிக்கும், விட்டுட்டேன், வேலைக்கு போயிட்டேன். இந்தியாவில் 1 கோடி பேர் படிக்கிறாங்க வருஷத்துக்கு. அந்த 1 கோடி பேர்ல 95 லட்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா இதுதான் சொல்றாங்க, முயன்றே முடியவில்லை, பேக்கப் இல்ல, சப்போர்ட் இல்ல, பணம் இல்ல, காசு இல்ல, துட்டு இல்ல, நான் செய்ய முடியல, பிசினஸ் பண்ண முடியல, அதனால வேலைக்கு போயிட்டேன், முயன்றே முடியவில்லை, சீச்சி இந்த பழம் பிடிக்கும், தோல்வி. வெற்றி அடைந்து போய் கேட்டாங்க, என்ன பண்ண, முடியும் வரை முயல்வேன். அவ்வளவுதான், ஒன்லி டிஃபரன்ஸ். முடியும் வரை முயல்வேன். அது எத்தனை தோல்வி அடைகிறேன்னு முக்கியம் இல்ல, முடியும் வரை முயல்வேன். அது என்ன அர்த்தங்க, ஐ கீப் ஆன் ட்ரை till I reach a goal. அதான் சப்ஜெக்ட். இலக்கை எட்டும் வரை இடைவிடாது இயங்கு. நம்ம என்ன பண்றோம்னா, ஒரு சின்ன கதையில ஆரம்பிச்சது முக்கியம் முடிஞ்சு போச்சு. நான் சின்ன கதையில முடிச்சிடுறேன். ஏன்னா நான் நீங்க புத்தா அப்படிங்கிற நோட்ஸ் படி 24 மணி நேரம் பேசுவேன், விடவிடாத பேசுவேன். அதெல்லாம் சார் இது என்ன அவ்வளவு மைண்டோட வந்திருக்கேன். இந்த படிப்போம் போயிடுவோம்ல, கடந்த 8 வருஷத்துல நினைக்கிறேன், 8 வருஷத்துல 10 வருஷத்துல 10 புக்கு நான் ரிவ்யூ பண்ணிருப்பேன். ஆனா இன்னைக்கு நான் வந்திருக்கிறது ஃபுல் ஃபோர்ஸ்ல வந்திருக்கேன். பார்க்கும்போது தெரியும், மத்தியான சாப்பாடே சாப்பிடல. நான் இங்க வந்து இறங்கி நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல தான் கைசா சாப்பிட்டு பேசுறேங்க. அப்படின்னா பாத்தீங்கன்னா நைட்ல திருப்பதி போயிட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்ப சாதாரண இதில் இல்ல, இந்த புத்தகத்தை நான் எழுதியிருக்க வேண்டும். அதான் என்னுடைய வாழ்க்கை. இப்போ எழுதிட்டாரு, புத்தகம் வந்துருச்சு, ரிலீஸ் ஆயிடுச்சு, சார் வாய்ப்பு தான் சொல்லிட்டேன். இதே தான் இருக்கு. அதனால என்ன பண்ணுவேன்னா, ஃபர்ஸ்ட் பர்பஸ் ஆஃப் இந்த புக் வந்து நாட் ஒன்லி ரிவ்யூ, என்னுடைய வாழ்க்கையை நான் அப்படியே பார்த்து சொல்லிட்டு இருப்பேன். ரயில்வே ட்ராக் மாதிரி ஒரு ட்ராக் அவருடைய ட்ராக்கு, என்னுடைய ட்ராக்கு, இவரு ட்ராக்கு செயற்கை ட்ராக்கு, என் ட்ராக்கு இயற்கை ட்ராக்கு, ரெண்டையும் சொல்ல போறேன். என்ன இந்த ஒரு நாள் அடுத்த ஒரு 40 மினிட்ஸ் யூ கேன் நாட் ஃபர்கெட் இன் யுவர் ஹோல் லைஃப். இது வரை நீங்க எத்தனை மீடியா என்ன பண்ணிக்கலாம், நான் சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். என்ன நடந்திருக்கு, இவர் என்ன பண்ணிருக்காரு, அச்சீவ்மெண்ட் அதான் விட்டுருங்க, என்ன பண்ணிருக்காரு, இயற்கை இடத்த செயற்கையா மாத்திருக்காரு. சிம்பிள். அது நீங்க வெற்றின்னு சொல்லுங்க, தோல்வின்னு சொல்லுங்க, இது வேணா சொல்லுங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஒரு சாதாரண பாலைவனமா இருந்த இடத்துல அவர்கிட்ட பைசா கிடையாது. இன்னைக்கு இவர் 100 ஆஸ்திரேலிய பணக்காரங்க ஒரு ஆள். இவ்வளவுதான் சார் லைஃப். ஜீரோல மலேசியால இங்க போறாரு, ஒரு இன்ஜினியரிங் படிக்கிறாரு. இன்றைக்கு ஆஸ்திரேலியாவுடைய 100 பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்ல இவர் இருக்காரு. இவருடைய போட்டோலாம் இதெல்லாம் ஃபுல்லா கரெக்டா நீங்க வாங்கிடுவாங்க, வேற வழியே இல்லை. ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. இது எல்லாமே இந்த புக்ல சிம்பிளா இதுல இருக்கு. இவர் எப்படி வந்தாரு எல்லாமே கலவல போட்டாங்க. இவருக்கு 3 பெண்ணு ஒரு ஆண் வாரிசு. இதுதான் அவங்களுடைய ஃபேமிலி, ஒய்ஃபு. வந்து இறங்கும் போது பைசா காசு கிடையாது. இவர் வந்து இதுல அதாவது ரியல் எஸ்டேட்ல ஜெயிக்க முடியும்னு ஓடிட்டு இருக்காரு. அந்த அம்மா சொல்லுது, அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லைங்க, முதல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கிடைச்ச ஜாபை அந்த அம்மாவுக்காக 3 வருஷம் வேலைக்கு போறாரு. அந்த வேலையில கிடைக்கிற வாய்ப்பை விட ரியல் எஸ்டேட்ல கிடைக்குங்கிறதுனால நம்பிக்கை வச்சு அந்த ரியல் எஸ்டேட்ல போய் அதுக்கு பிறகு ஒரு பெண், 2வது பெண், 3வது பெண் பையன், இதுதான் அவங்க வாழ்க்கை. இன்றைக்கு அந்த இடத்துல ஆஸ்திரேலியாவுடைய மிகப்பெரிய யூனிவர்சிட்டியே இருக்கு. இன்னைக்கு இந்த இடத்துல வந்து சாதாரண இதெல்லாம் இல்லைங்க. அதனால இந்த புத்தகம் வாங்கி படிச்சாங்க. நான் சொல்றதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு பக்கமும் நீங்க வந்து ஒரு 100 புக்கு, 500 புக்கு, 1000 புக்கு, 5000 புக்கு வேஸ்ட். இந்த ஒரு புக்கு
அந்த 5000 புத்தகத்துடைய சாராம்சம், அந்த 5000 பேருடைய இது எல்லாமே இதுக்குள்ள வந்துருச்சு. இது விவேகானந்தா நீ புக் ஒரு 1000 புக்கு விவேகானந்தா படிக்கிறதா, இன்னொரு புக்கு படிக்கிறது இப்போ ஏன்னா அந்த எசன்ஸ் கூட கொடுத்துட்டாங்க. 10 இதுல மொத்தம் முக்கியம் இல்லை, அந்த ஒவ்வொரு பக்கத்துலையும் அதை ப்ராக்டிக்கலா எப்படி அப்ளை பண்ணாரு விவேகானந்தர். என்ன சொல்லி அவர் என்ன சொல்லியிருப்பாரு, அதை எப்படி இவர் அடாப்ட் பண்ணாரு வாழ்க்கையில, என்ன பிரச்சனை வந்துச்சு எப்படி அடாப்ட் பண்ணாரு, கையில பணம் இல்லை எப்படி பணத்தை உருவாக்குனாரு, எப்படி அந்த இடத்த போனாரு, அந்த இதை என்ன செஞ்சாரு, வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. அந்த இடத்துல மக்கள் வரணும். ஒரு புறாப்பு கூட வராதுங்கிற இடத்துல எப்படி வர்றது, ஒரு கோல்ஃப் கோர்ஸ் கட்டணுங்கிறாரு. யார் கட்டுறது, இவர்கிட்ட பணம் கிடையாது. கோல்ஃப் கோர்ஸ் கட்டினா ரியல் எஸ்டேட் வேல்யூ ஏறும். கோல்ஃப் கோர்ஸ் கட்டுறது என்ன செய்யணும், ஒரு அரசியல் கட்ட போறாரு. அந்த அரசியல் வைத்து போனவர் அது எதிர்கட்சியா போயிட்டாரு. அப்ப எதிர்கட்சியா போனா ஆளுங்கட்சி தோட்டாரு, அவரை தாஜா பண்றாரு. இப்படியே எல்லாம் நடந்து கடைசி கோல்ஃப் கோர்ஸ் கட்டிட்டாரு. சரி கோல்ஃப் கோர்ஸ் விட்டா புரிஞ்சு போச்சா, கொஞ்சம் ஏறுது. அதுக்கப்புறம் பேங்க்காரன் வந்துட்டா, நீ எதிர்காலத்தில் பேசல விடு, இந்த மாசம் டிஓ கட்டலைன்னா தத்தி போட்டு வாங்கிறாரு. சரி இப்படி ஒன்று ஒன்றா அந்த கதை மாதிரி வந்துகிட்டே இருக்கும், ஒரு கதையா அது வந்துகிட்டே இருக்கு. அப்ப அடுத்து என்ன செய்யறாரு, ஒரு ஸ்கூல் கட்டுறாரு. இந்த ஸ்கூலுக்கு முன்னால அங்க இருக்க மேயத்தை போறாரு. மேயத்தை வந்து ஒரு ரோடு போடுங்க, ஒரு 8 கிலோமீட்டர் போடுங்க. ஏன் போடணும், இந்த இதுங்க இன்னொரு ரோடு போடுங்க அப்படின்னா ஏன் போடணும், பப்ளிக் மணி. உன் இடம் வந்து இப்போ பிரைவேட் லேண்டு, உன் பிரைவேட் லேண்ட்ல கவர்மெண்ட் பணம் வரி பணத்தை நான் ஏன் போனாலும் கேட்கிறாரு. இவர் அந்த கேள்வி எதிர்பார்க்கல. இல்ல எனக்கு நாட்டோட இது, நாட்டு எப்படியா, உன் இடம் நீ வச்சிருக்க 7000 ஏக்கரு, அங்க நீ 8 ஏக்கர் நீ இப்படி போயிட்டு இருக்க ரோட்டை இப்படி கொண்டு வாங்குற, நயம் கொண்டு வரணும். அந்த கேள்வி போய் சொல்ற, இது நாட்டுடைய டெவலப்மெண்ட் இப்படி கனவு வருது. ஆனா அந்த இடத்துல கேட்கிற கேள்வி போய் சொல்ல முடியல. அங்க இருக்கிற அவ்வளவு பேரும் லேண்ட் மாஃபியா, ஏற்கனவே பெரிய ஆளுங்க யாருமே உடம்பு மாட்டுறாங்க. பக்கத்துல இந்த 7000 ஏக்கர் கடைசியில் ஒரு நிலக்கரி சுரங்கம் வச்சிருக்கான், அவன் இதை எக்ஸ்பாண்ட் பண்ண உட்காந்துருக்கான். அதை அந்த இதை வராமல் இருந்தாலும் இவங்க வருவாங்க. சரி இது ஃபிளாட்டு கட்டணும், எப்படி யார் வருவா, ஃபர்ஸ்ட் ஸ்கூலே இல்லை. அப்போ கவர்மெண்ட் ஸ்கூல் கொண்டு வர, இந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்த பிறகு நம்பர் 1 யூனிவர்சிட்டி, ஆஸ்திரேலியா நம்பர் 1 யூனிவர்சிட்டியை இங்கே கொண்டு வர்றாரு. அவன் கேட்கறான், எனக்கு எவ்வளோ இடம் கொடுப்பேன், ஒரு 500 ஏக்கர் தரேன். அந்த 500 ஏக்கர் ஃப்ரீயா தரேனால தான் அங்கே வர்றாங்க. அங்கே ஆஸ்திரேலியா நம்பர் 1 யூனிவர்சிட்டி இங்கே வர ஆரம்பிக்கும் போது தான் இன்னைக்கு அந்த இடத்துல 8500 பேர் படிக்கிறாங்க. அதான் எசன்ஸ் மாதிரி சொல்லிடுறாங்க. 8000 என்ன யூனிவர்சிட்டி அது எல்லாமே இருக்குங்க. அந்த 8000 பேர் படிச்சு இன்றைக்கு ஆஸ்திரேலியாவிலேயே எஜுகேஷன் ஹப் ஆயிடுச்சு. அங்க இருக்கிற வீடு, ஃபிளாட்டு எல்லாமே ஏதோ ஒருத்தர் வந்து நான் இது வைக்கிறேங்கிறான், சூப்பர் வைக்கிறேங்கிறான். சரி வையா, அவன் தான் முதல் ஆளு, வீடு கட்டுறது மாதிரி சூப்பர் வைக்கிறேங்கிறான். சரி பாப்பா வைய, இப்படியே அந்த இதை ஆக்கி அந்த ஒன்னொன்னா உருவாக்கி இன்றைக்கு உலக 20 வருஷத்துல உலகத்தின் மிகச்சிறந்த ஒரு மாநகரத்தை தனி நபராக உருவாக்கி இருக்கிறது. இதுதான் அந்த புக்குடைய கதை. இப்போ நான் சொன்னதான் கதை சுருக்கம். இதை நான் வந்து அந்த 10 ஆங்கில சொல்லிட்டு இருக்காரு, அதெல்லாம் வச்சுக்கலாங்க. இப்போ இதுக்கான நான் சொன்னதுடைய ஃபர்ஸ்ட் பர்பஸ் வந்து விவேகானந்தருடைய 1000 நூல்களையோ 1000 சாப்டரையோ 1000 கட்டுரையோ படிக்கணும்னு தேவையில்லை. இந்த ஒரு புக்கை படிச்சீங்கன்னா அந்த ராமன்கிறவரு எக்ஸ்ட்ரா வேலை பார்த்தார், ஒண்ணுமே பண்ணல. நான் என்ன பண்ணேன், வேற ஒண்ணுமே நேற்று சாயங்காலம் தஞ்சாவூர் போனேன், இன்னைக்கு குலதெய்வ கோயிலுக்கு போனால வேற ஒண்ணுமே கிடையாது. போட்டோ காப்பி ஒரு நாளாக எடுத்தேன், தஞ்சாவூர் தான் இருந்தேன் கிளாஸ். இன்னைக்கு கிளாஸ் முடிச்சுட்டு போட்டோ காப்பி எடுத்தேன். 5 நிமிஷம் போயிட்டு வருவாங்க, புக்கெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க, அது கூட எடுத்து வைங்க. அவர் எடுத்து வச்சிருந்தாரு, பேக் டு பேக் போட்டாரு. சிங்கிள் பேஜ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னேன். சரி திருப்பி எடுக்கேன்னாரு, எடுத்தாரு. அது எடுத்த உடனே நல்லா பண்ணிருக்கீங்க, எனக்கு 3 செட்டு போடுங்க, இதான் காமிக்கிறேன். இது வரல என்னுடைய 1,50,000 புக்கில் ஒரு 10 புக்கு இங்கே படிப்போம் இல்லை நான் பண்ணியிருக்கேன். அதில் செய்யாத ஒரு இதை எது செஞ்சுட்டு வந்தேன். எதுக்காக இந்த புக்கை நான் வாழ்க்கையில் மறக்க முடியாது. ஒவ்வொரு பக்கமும் எனக்கு முக்கியம். ஏன்னா ராத்திரி எத்தனை மணி ஏற்றாலும் சரி இந்த புக்கை வச்சு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அது என்ன பண்ணியிருக்கேங்கிற காமிக்கிறேன். இதுதான் என்னுடைய நோட்ஸ். நான் என்ன பண்ணியிருக்கேன்னு காமிச்சிடுறேன். இப்போ இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே நம்ம அடுத்த லெவலுக்கு போகலாம். புத்தகத்தை விட்டுருங்க, புத்தகம் வாங்கினா வாங்கல, இதுக்குன்னு தனியாக ஒரு ஆக்சன் ஃபார்ம்லாம் வந்துடுங்க. இலக்கை எட்டும் வரை இடைவிடாது இயங்கு, ஸ்டாப் நாட் till the goal is reached. நமக்கு தெரியும் தான், ஆனால் ஆர் வி பிராக்டிசிங்? வேற ஒன்றுமே கிடையாது. இது சின்ன கதையாக சொன்னாதான் ஞாபகம் வரும். ஒரு கிராமத்தில் ஒரு இளைஞன், அவன் என்ன பண்ணான், வெறி அப்பா கொடுத்துட்டு போன நிலம் இருக்கு, தண்ணி இல்லை. அவன் என்ன பண்ணான், கிணறு தோணுன்னு ஆரம்பிச்சான். ஒரு 20 தோணுனான், தண்ணி வரல, விட்டுட்டான். திருப்பி அடுத்த இன்னொரு கிணறு போட்டான், அந்த இடத்துல ஒரு 40 அடி போனான், வரல, விட்டுட்டான். திருப்பி இன்னொரு கிணறு தோணுனான், அந்த இடத்துல வந்து 80 அடி போனான், தண்ணி வரல, விட்டுட்டான். திருப்பி அடுத்த இடத்துக்கு போனான், 150 அடி தோணுனான், உள்ள விட்டுட்டான். திருப்பி அடுத்த 500 தோணுனான், விட்டுட்டான். ஒரு பெரியவர் போனார், என்னப்பா பண்ணிட்டு இருக்கின்றாரு, எங்க அப்பா கொடுத்துட்டு போன இது பரம்பரை சொத்து,
இதை வச்சு தான் ஜீவாவை பண்ண நினைச்சேன். எங்கள் அப்பா ஞாபகம் உண்மையிட்டே இருக்கேன். நானும் பல முயற்சி எடுத்துட்டேன், கடினமான முயற்சி எடுத்துட்டேன். தண்ணி வரலையா என்னன்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயம் தப்பு பண்ணிட்டேன். நீ 1000 தொட்டிட்ட, உடனே ஒரு இடத்துக்கு தொட்டிட்ட. அதை விட்டுட்டு ஒரே ஒரு இடத்துல நீ தோண்ட ஆரம்பிச்ச பத்தியா, அங்க நீ தோண்டிட்டே இருந்திருந்தேன்னா இவ்வளவு தோண்ட இடத்த அந்த ஒன்றுல போயிருந்தேன்னா நீ பூமியினுடைய அடிப்பாகத்தை கூட போயிருக்கலாம். தண்ணி இல்லை, அதை தாண்டி வேற ஏதோ இதுவே அதாவது விளைவிக்கப்பட்ட இதே கடவுள் கொடுத்துருப்பாருங்க. இதுதான் நம்ம தப்பு பண்றோம். நம்ம என்ன பண்றோம்னா இன்னைக்கு காலம்பலேருந்து 50 குரூப்ல வாட்ஸ்அப்ல இருந்துட்டு ஒவ்வொரு குரூப்ல இருந்து ஒரு 10 5 மெசேஜ் வந்து மினிமம் ஒரு 50 100 வீடியோ பார்த்து ஒரு வீடியோவை வாழ்க்கையில ஃபாலோ பண்ணாம பைத்தியம் முடிச்சாங்க, இன்க்ளூடிங் மீ. இதான் கம்யூனிட்டி. ஒன்றை பற்றி ஒன்றை நினைத்து ஒன்றில் வாழ்வதுதான் வாழ்க்கை. கவியரசர் கண்ணதாசனுடைய அற்புதமான லைன். ஒன்றை பற்றி ஒன்றை நினைத்து ஒன்றில் வாழ்வதுதான் வாழ்க்கை. எனக்கு கண்ணதாசன்லாம் எவ்வளவு சொல்லியிருக்காரு, எத்தனை பாட்டு பாட்டாரு. கழுத்துல பாம்பு அந்த கதையெல்லாம் விட்டுரும். ஒரே லைன் வாழ்க்கைன்னு அங்கே போய் ஒரு பையன் போய் கேட்டான். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, ஒன்றை பற்றி ஒன்றை நினைத்து ஒன்றில் வாழ்வதுதான் உயரிய வாழ்க்கை. இப்ப என் வாழ்க்கை போறேன். கிமு கிபி இந்த புக்கோட ரிலேட்டட் தான். இந்த என் சொந்த கதையை பேசுறதுக்கான வரலங்க. உலகத்தின் நம்பர் 1 அவர் செஞ்ச மாதிரி உலகத்தின் நம்பர் 1 சாதனை பண்ணிட்டு தான் உங்களுக்கு பேசிட்டு இருக்கேன். That's the reason I am talking with that one. Very 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 important subject. தான் என்னுடைய சுயத்துக்காக நான் பேசவில்லை. அப்ப என்ன இந்த கண்ணதாசன் எப்படி ஆரம்பிச்சார்? ஒன்றை பற்றி ஒன்றை நினைத்து ஒன்றில் வாழ்வதுதான் உயரிய வாழ்க்கை. அப்ப கிமு கிபி என்னுடைய வாழ்க்கையில 47 வருஷம் பணம் காசு துட்டு மணி செயற்கை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தேன். 15/9/2012 அன்னைக்கு பெரியார் மணியம்மை இதுல இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் கல்கட்டாவிலிருந்து ஒரு சாப்டர் 120 சாப்டர் இருக்கு. திருச்சி சாப்டர் கணேசா சாப்டர் இருக்கு. அவங்க இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறாங்க. வாரம் 2வது அதாவது செவ்வாய்க்கிழமை மணிக்கு 2வது நாள் அன்னைக்கு சாயங்காலம் 4:30 மணிக்கு கணேசா ஸ்டாப்பிங்ல இன்ஸ்டியூட் ஆஃப் இன்ஜினியர்ஸ் அவங்களுடைய ஓன் பில்டிங்ல மீட்டிங் நடக்கும். அன்னைக்கு திருச்சியில உள்ள ஒரு பொறியியலோட பேசுவாரு. இது ரெகுலர் பேப்பர்ல வருது வரல. இட் இஸ் கோயிங் ஆன் ஃபார் தி பாஸ்ட் 40 to 50 இயர்ஸ். 50 வருஷம் நடந்துட்டு இருக்கு. ரைட்டுங்களா? நானும் ரொம்ப. ஆனா என்ன பண்றாங்கன்னா 15/9 மாத்திரம் விஸ்வேஸ்வரையா பொறியாளர் தந்தை பிறந்த நாள். அந்த மாதிரி 2012ஆம் வருஷம் அந்த பொறியாளர் தந்தை பிறந்த நாள அன்னைக்கு அந்த வாரம் அது சனிக்கிழமை இருந்தாலே வெள்ளிக்கிழமை முதல்ல எந்த நாள்ல வருதோ அன்னைக்கு தான் அந்த மீட்டிங். நாட் செவ்வாய்க்கிழமை. அப்ப அதுக்கு கல்கட்டாவில் வந்து ஹெட் குவார்டர்ஸ் அங்கேருந்து டாபிக் கொடுக்குறாங்க. திருச்சியில் உள்ள மிகப்பெரிய அதாவது ராணே அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட் ஆர் பிரசிடென்ட், ஓஎஃப்டினா ஜெனரல் மேனேஜர், பிஹெச்எல்லாம் இடி, அந்த மாதிரி லெவலில் தான் அவங்க செலக்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஒரு கமிட்டி போட்டு யார் அன்னைக்கு பேசணும், 40 minutes சீஃப் கெஸ்ட் ஸ்பெஷல் ஸ்பீக்கர் யாரு அப்படின்னு வரும்போது அதுக்கு என் பேர் அங்கே பிடாகும். அப்போ எனக்கு வயது 47. நார்மலாக இது 40 அந்த 50ல இருக்கவே வராது. 55க்கு மேலே இருக்கவங்க தான் வரும். அதுவும் உயர் பதவியில் இருக்கவங்க தான் வரும். அங்கே 1500 இன்ஜினியர்ஸ்க்கு முன்னால் பேசி ஆகணும். 40 minutes எக்ஸ்க்ளூசிவ் டாக், நோ அதர் பர்சன் இன்டர்வியூ. பவர் பாயிண்ட்ல 40 பவுண்ட் அவரோட ஸ்பீச் நடக்கும். அந்த ஸ்பீச் என்னுடைய 60வது வயசுல நான் பேச வேண்டிய வாய்ப்பை, 60 பேச வேண்டிய வாய்ப்பை 47 வயசுல எனக்கு கிடைச்சது. அந்த டாபிக் என்னன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், இன்க்ளூசிவ் க்ரோத் அப்படின்னு போட்டு ஒரு லைன் இல்லை 1.5 லைனுக்கு இருக்கும். அதாவது பூமி தாயை வதம் பண்ணாத வளர்ச்சியை அடைய வேண்டும். அதான் சிம்பிள் லைன். அப்போ என்கிட்ட இருக்க புக்கெல்லாம் அப்போ என்னுடைய லெவல் ஆஃப் இது வந்து 1 லட்சம் புக்கு கிராஸ் ஆயிடுச்சு. உட்காந்து நோட்ஸ் எடுத்துட்டு நான் போறேன். போய் 40 minutes பவர் பாயிண்ட் போட்டேன். அதில் நான் கேட்ட கேள்வி, முதல் கேள்வி, why we are celebrating Mother Earth? ஏப்ரல் 22ஆம் தேதியை பூமி தாய் தினமாக கொண்டாடுறோம். நம்ம தாயை டெய்லி கொண்டாடும் போது ஏன் பூமி தாய் வருடத்துக்கு ஒரு நாள் கொண்டாடுறோம்? why not we celebrate all the 365 days அப்படின்னு கேட்குறேன். அடுத்தது 2வது வந்து இந்த மூச்சு காற்று பிரச்சனை வந்துருச்சு. நான் சொன்ன முக்கியமான பாயிண்ட் அங்கே தான். நம்ம மூச்சு காற்று பிரச்சனை வந்துருச்சு. எனக்கே இதெல்லாம் தெரியாது. இவ்வளோ பெரிய புக் வச்சிருக்கேன், எனக்கு தெரியாது. நம்ம இருக்க வேண்டிய காற்று வந்து 350 ppm தான் பெரியப்படமாக இருக்கணும். 78% நைட்ரஜன், 21% ஆக்சிஜன், 1% நடுநிலை வாயுக்கள், அதில் 350 தான் இருக்கணும். அப்படிதான் இந்த உலகத்தில் கடந்த 30 லட்சம் வருஷமா இருந்துச்சு. 1988ஆம் வருஷம் நவம்பர் மாதம் 30ஆம் தேதி அன்னைக்கு அது கிராஸ் ஆகி 350.001 ஆச்சு. சார் 350.001 தானே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சார்? இல்லை, அதை விட பாயிண்ட் நாட்டம் வந்துச்சுன்னா விஷக்காற்று. இந்த மனித குலம் விஷக்காற்று இதாகிட்டு இருக்கு அப்படின்னு நான் ஸ்பீச் கொடுக்குறேன். எல்லாம் கைத்தட்டுறாங்க. என்னையா கைத்தட்டுறீங்க? இதை ரிவர்ஸ் பண்ணணும்னு நான் சொல்றேன். அப்ப இருந்த முன்னாள் ராமச்சந்திரன் வைஸ் சான்சலர் அப்போ என்ன சொல்றாரு, உங்க அப்பாவும் இதே இடத்துல பேசியிருக்காங்க.
ஆனா நீங்க தூக்கி சாப்பிட்டீங்க. அதனால உங்களுக்கு ஒரு புக்கு தரேன்ல அவர் கூப்பிட்டு கூப்பிட்டு ஒரு புக் கொடுக்குறாரு. அப்துல் கலாம் எழுதின 3 பில்லியன் ட்ரீம்ஸ் அப்படின்னு போட்டு எழுதுறாரு. அந்த புக் கொடுக்குறாரு. நான் சொன்னேன் என்கிட்ட உதவி செய்த புக் இருக்கு, எங்க போக தெரியாது. உடனே அவர் ஆட்டோகிராஃப் போட்டு 15/9/2012 அதான் துளசி பிறந்த நாள் எப்படிங்கிற சொல்ல போறாங்க. உலகம் மாறிய நாள்ங்கிறது தான் அந்த பாயிண்ட் வர. இது எப்படி ஒரு சாதனை பண்ணா அதே சாதனை நான் என்ன பண்ணிட்டேங்கிற சொல்ல வர. அந்த நாள் அன்னைக்கு இது பண்றேன். சார் சொன்னது ஜான் எஃப் கென்னடி, நாடு உனக்கு என்ன செய்ய கேட்காத, நீ நாட்டுக்கு என்ன செஞ்ச, அதே மாதிரி இயற்கை என்ன செஞ்சு கேட்காத, இயற்கைக்கு நீ என்ன செஞ்ச அப்படிங்கிற போது எனக்கு நான் சொன்னதான் இருக்கேன். மூச்சு காற்று பிரச்சனை மனிதர்கள்லாம் ஃபேஸ் பண்ணுது. இதை ரிவர்ஸ் பண்ணுன்னு சொன்னா எல்லாரும் கைத்தட்டி போயிட்டாரு. வைசாண்டு அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. அந்த இன்ஜினியர் அவார்டு வாங்கின ஒரு பிஹெச்எல் இன்ஜினியரிங் இன்ஜினியர் அவர் வேலையை பார்க்க போயிட்டாரு. எனக்கு தூக்கம் போச்சு. என்ன அசதி வருதுன்னா, இயற்கையாக தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க. யூ டெடிகேட் யுவர் செல்ஃப், தட் இஸ் மை இன்னர் வாய்ஸ். எப்படி இந்த புக்ல சொல்லியிருக்காங்களோ அந்த மாதிரி இன்னர் வாய்ஸ் என்ன வருதுன்னா, நீ உன்னை முழுமையாக இந்த இயற்கையை பேணிக்காட்டுக்கு அர்ப்பணி, செயற்கையை தூக்கி போடுன்னு வருது. அன்னைக்கு நைட் என்னுடைய ப்ரொஃபஷன், கன்சல்டன்சி, ப்ரொஃபஸர், மேனுவல் புக் ரைட்டர், டாக்டரேட் ரைட்டர் எல்லாத்தையும் தூக்கி மூட்டை பண்ணிட்டு அடுத்த லைன் இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்னன்னு ஒரு தீவிரமாக இறங்குற. அந்த தீவிர ஆராய்ச்சியில் எனக்கு கிடைக்கிறதா இந்த பூமியில் உள்ள காற்றில் உள்ள அசுத்தத்தை CO2 அன்னைக்கு நான் பார்க்கும்போது 392 350 ஆகணும். என்ன செய்யறது யோசிக்கிறேன். இன்னைக்கு 421. யாருக்குமே இதை பற்றி தெரியாது. எல்லாரும் காலத்தில் எழுந்து திரிந்து உடங்கிட்டு இருக்கோம். இந்த 421 இன்னும் 10 வருஷத்துல 450 ஆகும். இங்க இருக்கிற பாதி பேருக்கு பின்னால சிலிண்டர் வரும். அதாவது 420 கோடி பேர், அதாவது 820 கோடியில 410 பேர் சிலிண்டர் இல்லாமல் இன்னும் 10 வருஷம் வாழ முடியாது. அதுக்கு அடுத்த 10 வருஷம், அதாவது 2035 410 கோடி. இன்னைக்கு இருக்க பாப்புலேஷன் சொல்றேன், அன்னைக்கு எக்ஸ்பேண்ட் எல்லாம் விட்டுருவோம். 2045 இந்த உலகத்துல சிலிண்டர் இல்லாமல் யாரும் வாழ முடியாது. வீட்டுக்குள்ள நீங்க இருந்தாலும் சிலிண்டர் தான் வாழணும். அன்னைக்கு இந்த படிப்பு மீட்டிங் ஞாபகம் வச்சுப்பீங்க. 20 வருஷம் நான் பேசுறேன். இதுதான் 2012 கண்டுபிடிச்சு. வேற வழியே இல்லை. இந்த மனிதர் குலம் இதுதான் மூச்சு. தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லையே ஜகத்தினை அழித்திடுவோம்னு முத்தாசு கவியின் பாடினாரு. தனி ஒரு மனிதனுக்கு மூச்சு காட்டு இல்லையே ஜகத்தினை அழித்திடுவோம். இதுதான் துளசி பாலசுடைய கைங்கரை. வேற ஒண்ணுமே கிடையாது சார். அவ்வளவு பேரை ஏமாத்திட்டு இருக்காங்க. எனக்கு பட்ஜெட் அது எல்லாமே தப்பு. ஐ அம் வெரி கிளியர். தப்பா பேச நினைக்காதீங்க. எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். ஒரு நிமிஷம் மூச்சுல வாழ முடியாது. அந்த மூச்சு காற்று கடந்த 1988, 98, 2008, 2018, 2023 என்ன பண்ணிட்டு இருக்கோம்? 37 வருஷமா இந்த உலகத்தில் இருக்க அவ்வளவு பேரும், இந்தியாவில் இருக்க 142 கோடி பேரும், தமிழ்நாட்டில் 8 கோடி பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? அசுத்த காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். நான் ஒரு மனிதன், தமிழன், எது வேணாலும் பேசுங்க, இந்தியன் பேசுங்க. மூச்சு காற்று யார் கொடுக்கணும்? அரசாங்கம் கொடுக்கணும், விழிப்புணர்வு கொடுக்கணும். கொடுத்தாங்களா? அப்ப எல்லாமே விண்டோ ட்ரெஸ்ஸிங். அவர்கள் சுயநலத்திற்கு வாழ்கிறார்கள். இயற்கைக்கு யாரும் வாழவில்லை. தனி ஒரு மனிதனாக இந்த இயற்கைக்கு போராடு. இதான் அசரீதி. அன்றைக்கு ஆரம்பிச்சாங்க. அதுக்கு என்ன தீர்வு கண்டுபிடிச்சேன். வெறுமனை பேசுறதுக்கான வரல, கண்டுபிடிச்சேன். அதுக்கு என்ன தீர்வு? 24 மணி நேரம் காட்டுல இந்த மரம், செடி, கொடி, வேப்பாரம் எது வேணாலும் இருக்கட்டும். பகல் நேரத்தை கனிமூலமாக ஆக்சிஜன் கொடுக்கும். 6 மணி சூரிய ஒளி போயிடுச்சுன்னா போட்டோசிந்தசிஸ் கிடையாது, ஒளிச்சேர்க்கை கிடையாது, திருப்பி விட்டுரும். அதனால என்ன சொன்னாங்க? நைட் டைம்ல புளிய மரத்துக்கு கீழே படுக்காத, மரத்துக்கு கீழே படுக்காத, பேய் பிடிச்சிடும். பேய் தெரியாத காலத்துல ரிவர்ஸ் ட்ரெண்ட் 24 மணி நேரம் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ஒளிவுல கையில எடுத்து கொடுக்கக்கூடிய தாவரங்கள் எனக்கு வேணும். ஆராய்ச்சி பண்றேன். எப்படி இறைவன் வச்சிருப்பாரு கண்டுபிடிக்கும் போது அரச மரம், மூங்கில், துளசி. அது பெரிய டாபிக், 1 மணி நேரம் பேசுறோம். அதனால அதை விட்டுறேன். இந்த 3ல என்ன செய்யணும்னு பார்த்தாங்க. அப்பதான் கண்ணாசி ஞாபகம் வச்சு ஒன்றைப்பட்டு ஒன்றை வாழ வாழ்க்கை. அரச மரத்தில் போனா எனக்கு 1 ஏக்கர் வேணும். 10 வருஷம் ஆகும், தாங்காது. அதுக்குள்ள மூச்சு காட்டுற பிரச்சனை அதிகமாயிடும். மூங்கில் 10 சென்ட் வேணும், வளரத்துல 5 வருஷம் ஆகும், தாங்காது. துளசி 1 அடிக்கு 1 அடி, 3 மாசத்துலயே 4 மாசம். அப்பதான் முடிவு பண்றேன். ஒன்றை பற்றிங்கிறத துளசியை பற்றி, துளசி அனுபவித்து துளசிக்காக என்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்து வீட்டுக்கு வீடு துளசி, தெருவுக்கு துளசி, ஊருக்கு துளசி, நாட்டுக்கு நாடு துளசி, உலகம் முழுவதும் துளசி. 820 கோடி பேர் நான் இன்ட்டு 10 7200 கோடி துளசி செடியை இந்த பூமியில் வளர்க்கும் வரை இந்த மூச்சு நிற்காது. மூச்சு துளசி.
மூலிகை துளசியாக இருந்த பெருமாள் கோயில் துளசியை மூச்சு துளசியாக மாற்றிய நாள் தான் 15/9/2012. மனித குலத்திற்காக அந்த நாளை உருவாக்கி அன்றையிலிருந்து இந்த மூச்சு 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 துளசி. எனக்கு அது சார் அந்த துருத்தி பச்சலை தெரியாது, அந்த அந்த இன்னொரு மூலிகை தெரியாது. 20,000 மணி கொடுத்திருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஒரே மூலிகை, ஒன்றை பற்றி ஒன்றை நினைத்து ஒன்றில் வாழ்வதால் வாழ்க்கை. அன்றிலிருந்து இன்று வரை 1 கோடி துளசி செடியை தனி ஒரு மனிதனாக செல்லுமிடமெல்லாம் பேசி 1 லட்சம் மீட்டிங் பேசி வளர்த்து விட்டேன். பேசுறவங்க செஞ்சிருக்க மாட்டாங்க. ஐ ஆல்ரெடி அச்சீவ். அது ஃபர்ஸ்ட் ஃபேஸ். இப்ப நைட்டு நான் 10 மணிக்கு நான் போயிட்டு இருக்கேன். திருமலா திருப்பதி உலகத்தின் நம்பர் 1 கோயில். டிடிடி திருமலா திருப்பதி தேவஸ்தானம் மலை உச்சி 7 மலையான். எங்க பார்த்தாலும் போட்டோ இல்லாம இருக்காது. எந்த இடத்துல பாத்துங்க, இந்த ஹால்லயே இருக்கு, எந்த இதுலயும் இருக்கும். பட் சைலண்ட்லி we are number 1 in the entire world. என்ன சார் பண்ணீங்க? 5 வருடமாக கொரோனா காலத்திலையும் 1500 வருஷத்துல கொரோனா காலத்துல அன்னைக்கு மேல எந்த வேன் வரல. 20,000 கார் வரும், எல்லாமே ஒரு வேன் வரும். கொரோனா அன்னைக்கு எதுவுமே கிடையாது. இந்தியா பூரா ஸ்ட்ரைக், எதுவுமே கிடையாது. ஆனா இங்க நந்தவனம் மேல வச்சிருக்கேன். இங்க வச்சிருக்கீங்க சார். 7 மலையினுடைய உச்சியில் எங்களுக்கு 2 ஏக்கர் இருக்கிறது. சீனிவாசன் சொல்லக்கூடிய 4 ஏக்கர் பப்ளிக் பார்க் இஸ் மை கண்ட்ரோல். நாட் தட் ன்னு சொல்ல, இதுல பண்ண மாதிரி பல வேதனைகள் அதை பத்தி பேச எவ்வளவு இருக்கு. The world wants result, don't tell your labor அப்படிங்கிற மாதிரி நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன் முக்கியம் இல்ல. What is the result? மலை உச்சியில் யாருக்கு அரை ஏக்கர் கூட கிடையாது. We are the only people in the whole world, not India, not Tamil Nadu, not South India. We are the only individual trust. 108 திவ்ய தேச துளசி நந்தவனம் என்ற அறக்கட்டளை உருவாக்கி அதனுடைய ஃபவுண்டராக நான் ஆரம்பிச்சு இன்னைக்கு 108 திவ்ய தேச அறக்கட்டளை. அது பேரே நீ வாங்க முடியாது. தி திருமலா திருப்பதி துளசி ட்ரஸ்ட், அதுவும் யாரும் வாங்க முடியாது. இப்படின்னு போயிட்டே இருக்க. இந்த இதுல மேல பத்திரம் 6 ஏக்கர். ஒவ்வொரு நாளும் 42 கிலோ. இன்னைக்கு காலம்புற நான் கொடுத்துட்டு தான் பேசிட்டு இருக்கேன். இன்றைக்கு 112வது உலக சாதனை நாள். சார் வேற ஒண்ணுமே பேசல. 12/10/2024 அன்னைக்கு விஜய் சிங் ஆரம்பிச்ச வேள்வி 5 கிலோ கொடுத்துட்டு இருந்தேன். மலை மேல வைப்பேன், 3 அடி பாறை மேல மண்ணை போட்டுருப்பேன், தண்ணியை ஊற்றுவேன், அது மழை பெய்யும், போயிடும், திருப்பி ஆரம்பிப்பேன். இப்ப எங்களுக்கு கீழ் திருப்பதியில 16 கிலோமீட்டர் சென்னை ரோட்ல ஒரு பியூட்டிஃபுல் இடம் கிடைச்சிச்சு. 3 ஏக்கர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீக் we are starting with another 10,000. So we are going towards 100 kgs per day. Nobody in the world can even smash for another 1,000 years. அடுத்த 1000 வருடங்களுக்கு நாங்கள் செய்திருக்க சாதனையை முறியடிக்க எந்த ஒரு மனிதனும் இந்த உலகத்தில் பிறக்க முடியாது. எப்படி சார் சொல்றீங்க இவ்வளவு தைரியமா? I never sleep. அதான சார் இந்த புக்கு என்ன போட்டிருக்கு? இலக்கை எட்டும் வரை இடைவிடாது இயங்கு. I never sleep. I sleep less than 3 or 4 hours in a day. 24 மணி நேரத்தில் 20 மணி நேரம் உழைப்பு 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 உழைப்பு. ஒன்றை பற்றி ஒன்றை நினைத்து ஒன்றில் வாழ்வதால் வாழ்க்கை. அந்த பெருமாளுடைய தோமாலா பூஜைக்கு செல்லும் அந்த கூடை துளசி 5 வருடமாக எந்த ஃபேஸ்புக்லையும் நடக்க மாட்டேன், எந்த ட்விட்டர் எனக்கு தெரியாது, எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு ஒரே தான் தெரியும், அச்சுதா அனந்தா கோவிந்தா. பெருமாளே நீதான் செய்யணும். தட்ஸ் இட். எதுவுமே தெரியாது உலகத்துல. பணம், காசு, துட்டு, மணி அப்படின்னு அவ்வளவு பேர் ஓடிட்டு இருக்காங்க உலகத்துல. இயற்கை 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 துளசி இயற்கை துளசி இயற்கை துளசி செயற்கையா தூக்கி வெல்ல போடு. இன்னைக்கு நான் போட்டிருக்க சாதாரண ஆள கிடையாது சார். இந்தியாவுடைய தொழிலதிபர்களுடைய உச்சத்தில் இருக்க பேரை சொல்ல விரும்பவில்லை. அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் எல்லாம் செயற்கை துளசி கொடுத்து அவங்கள தூக்கி வெளில போட்டுட்டு இன்னைக்கு காலம்பரம் 9:30 மணிக்கு போனீங்கன்னா எங்க துளசி மேல மொத்தம் 22 கிலோ 40 பேர் கிளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. கீழே கோவிந்தராஜ பெருமாள் கோயில் 10 கிலோ, பக்கத்தில் நரசிம்மர் பெருமாள் கோயில் 5 கிலோ, பத்மாவதி தாயார் திருச்சானூர் 5 கிலோ. அடுத்தது சீனிவாச மங்காபுரம் அங்க கேட்டுட்டு இருக்காங்க. சோ இந்த மாதிரி 60 கோயில்ல இன்னைக்கு 60 கோயில்ல நீ கேட்டுட்டு இருக்காங்க. It will take another 5 to 10 years of my journey. 60 டிடிடி தேவஸ்தான கோயில்களும் எங்களது கண்ட்ரோல் இருக்கு. கூடிய விரைவில் அது 5 வருஷமோ 5 மாசமோ எனக்கு தெரியாது. தட் இஸ் சப்போர்ட் ஐ எம் வெயிட்டிங் ஃபார் தட் பீப்புள் லைக் யூ. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க்கை எந்த விளம்பரமும் இல்லாமல் எந்த இதுவும் செய்யாம அச்சீவ். நான் சொல்லாம பெருமாளுடைய அனுகிரகத்தில் 100% அங்க போய் எல்லாரும் ஒரு கியூல நின்று 1 செகண்ட் பார்த்துட்டு ஒரு 40 ரூபாய் வாங்கிட்டு வராங்க.
I never stand in the queue for 40 rupees. நான் தரிசனத்துக்கு நிற்க மாட்டேன். 300 லட்டுக்கு நான் வாங்க முடியும். Because I am part of the entire TTD management. ஸ்ரீரங்கம் வந்தாலும் நான் தான் அவர் பக்கத்தில் நிற்பேன். But I never ask for any obligation. ரூம் கேட்பேன், எதுவுமே கிடையாது. உடனே இது வரல. நான் வந்து இந்த 12 வருஷத்துல நான் பேசி முடிப்பேன். முடிச்சாலும் எட்ட பார்த்தா வந்து சார் அப்போ உங்களோட வந்த தரிசனம் பார்க்கலாமா சார்? இதுதான் எல்லாரும் கேட்குறாங்க. That is what the silly of some, sorry to say this. யாருமே நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு செஞ்சீங்களா சார், ஒரு செய்தி நான் தரேன் சார் அப்படின்னு யாரும் என்னுடைய ஹெல்ப்புக்கு வந்தது இல்லை. அவ்வளவு பேர் கிட்ட சொல்றவங்க எல்லாருமே அப்போ உங்களோட வந்தா ஃப்ரீயா சாமி பார்க்கலாம்ல சார், ஈஸியா சாமி பார்க்கலாம்ல சார், லட்டு பெரிய லட்டு வாங்கலாம்ல சார், ஈஸியா ரூம் போட்டுக்கலாம்ல சார். சாரி சார், என்னோட வந்தா நீங்க ரொம்ப கஷ்டப்படுவீங்க சார், நானும் சாமியை பார்க்க மாட்டேன் சார், எல்லாம் ஆப்ளிகேஷன் வந்துடாதீங்க சார், தோட்டத்தை வேலை செய்ய விட்டுருவோம் சார், ராத்திரி கூட கை காலெல்லாம் உங்களுக்கு புண்ணாயிடும் சார், நான் அப்படிதான் செஞ்சுட்டு இருப்பேன், 50 பாத்மணி எடுத்து போட்டுட்டு இருப்போம் சார், என்ன பெருமாள் பார்ப்பார் சார், நாங்க போய் பெருமாள் பார்க்க தேவையில்லை சார், செய்யும் தொழில் தெய்வம் சார், அதெல்லாம் என்ன பார்க்க வருவார் சார், அவர் எந்த ரூம் தருப்பான்னு கேட்கக்கூடாது சார், நான் பார்த்துட்டு இருப்பேன் சார், நீங்க அந்த எல்லாம் பார்க்க முடிஞ்சா பார்த்துக்க சார். சரி சார், எல்லாம் ஓடிடுவோம். ஏன்னா அவங்க நான் என்ன சொல்றேன் புரியல. ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இதான் லைஃப். நான் சொல்ல என்ன புரியுதா சார்? அன்னைக்கு நான் ஆரம்பிச்சு திருப்பதியில இன்னைக்கும் அந்த 1,00,000 பேர் ஒரு செகண்டுக்காக இயங்குறாங்க. நான் அந்த 24 hours அந்த எல்லா கோயிலுடைய துளசி என்கிட்ட யோசிச்சு பாருங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஆபரேஷன் செய்யணும், அது நடக்கிறத தான் செய்யும். ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு, இது ஞாயிற்றுக்கிழமை செஞ்சாகணும், நீ ஞாயிற்றுக்கிழமை எங்களுக்கு லீவெல்லாம் கிடையாது, ஏன்னா சாமிக்கு துளசி போயாகணும். அப்போ 3 நாள் செஞ்சாகணும். ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு ஒரு டிரைவர் லீவ் போட்டார், இன்னொரு டிரைவர் விட்டார். நாங்கள் காலம்புற 6 மணிக்கு தோட்டத்தில் ஆரம்பிச்சு 7 மணிக்கு போய் திருப்பதி இதில் வச்சிருவோம், பஸ்ஸாண்டில் வச்சிருவோம். அந்த மூட்டையை எடுத்துட்டு போயிடுவாங்க. ஒரு மூட்டை இதுக்கு போன மேலே போவோம், ஒரு மூட்டை கீழே வரும், அதாவது கோவிந்தராஜ பெருமாள் வேலைக்கு. அவர் என்ன பண்ணிட்டாரு, 2 மூட்டை எடுத்துட்டு போயிட்டாரு மேலே. பிரான்டிக் கால், எனக்கு 10 மணிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க, கோவிந்தராஜ பெருமாள் ஆஃபீஸர் உள்ள பட்டர் இங்கே இது கட்டுற துளசி கட்டுற இடத்துல, சார் என்ன சார் துளசி வரலையே சார். பிரான்டிக் கால். ஏன் இதை நம்பி தான் அந்த எக்டை சிஸ்டமே இருக்கு. சாமிக்கு துளசி அவுட்டு, அன்னைக்கு மாலை அவுட்டு, சாயங்காலம் நடந்துட்டு இருக்கோம், 5:30 மணி நடந்துட்டு இருக்கோம். அந்த ஊஞ்சல் சேவையில அந்த மாலையில இங்க துளசி இருக்கும், அது கட்ட முடியல. அங்க ஆபீசருக்கு போயிடுச்சு, போடுறாங்க, கட்ட குத்துறவங்க சார் இருக்காங்க, வல்ல சார்றாங்க. தென் ஒன்லி வேலை போயிடுச்சுன்னு பாக்குறோம், திருப்பி எடுத்துட முடியாது, திருப்பி அங்க அனுப்புறோம். Such a way we are part and parcel of the very important critical supply chain of the entire TTD. அது clear? எதுக்காக சொல்றேன், திருச்சி கணக்கு படுங்க. நான் வீட்டில் பார்த்தேன் சார், நான் வீட்டாடி போனதில்லை சார், எனக்கு தெலுங்கு தெரியாது சார், எதுக்குள்ள எதுவுமே தெரியாது சார், நான் எதுவுமே பண்ணல. அம்பானியோட சார் சொன்னாங்க, அம்பானி சொன்ன 4 லைன் இங்கிலீஷ் சொல்லிடா, தமிழ் அர்த்தம் சொல்றேன். திங்க் பிக், திங்க் ஃபாஸ்ட், ஆக்ட் ஃபாஸ்ட், அச்சீவ் ஃபாஸ்ட், grab the opportunity before other people could smell there is opportunity. பிரம்மாண்டமாக சிந்தியுங்கள், வேகமாக சிந்தியுங்கள், சிந்தனைகளை செய்வதை எடுத்திருங்கள், மற்றவர் சிந்திக்க தொடங்கும் முன் சாதனை இலக்கை அடைந்து விடுங்கள். That's what we achieve. மற்றவர் சிந்திக்க தொடங்கும் முன் சாதனை இலக்கை அடைந்து விடுங்கள். இன்னும் 1000 வருஷத்துக்கு நான் உயிர் வாழணும்னு தெரியாது. திருமலா திருப்பதி என்ற ஒரு மலை இருக்கும் வரை, வெங்கடாஜலம் இருக்கும் வரை அந்த கைங்கரியம், துளசி கைங்கரியம் திருச்சியை சேர்ந்த 108 திவேச துளசி தமிழம் என்ற அறக்கட்டளை மட்டும்தான் உண்டு. எழுதப்படாத சட்டம், எழுதப்பட்ட சட்டம் பெருமாள் கொடுத்த வாய்ப்பு. திஸ் வாட் வி அச்சீவ். சார் அச்சீவ் பண்ணீங்களா சார்? இல்ல சார், மிச்ச 108 திவேசல 106 கோயில் இருக்கு சார், போயிட்டு இருக்கேன் சார். எல்லா கோயிலும் தான் நந்தவனம் ஸ்ரீரங்கம் உள்ள என்ன கொடுக்குறேங்கிறாங்க, வெளியில சார் நீ வெளியில இடம் வாங்குறதுக்கு ஸ்கொயர் ஃபீட் எவ்வளவு ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்துட்டு இருக்கீங்க, எனக்கு உள்ள இடம் ரெடி ஆயிட்டு இருக்கு. அந்த மல்லகிரி இருந்தவனு சொல்லி அம்மா தோட்டம் இருக்கும், அதெல்லாம் நான் கொடுத்துட்டு இருக்கேன். துளசி விதை அதெல்லாம் விட்டுருங்க, 50 கோடி துளசி விதை வச்சிருக்கேன். Nobody can come here to what we achieve. இந்த யூனிவர்சிட்டி, அதாவது அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி அதெல்லாம் விட்டுருங்க. ஐ எம் மெக்கானிக்கல் இன்ஜினியர், ஐ சப்போஸ் டு மூவ் வித் தி மிஷன். பட் துளசியில இருக்கிற அப்போவே 10 பேர் 2 பேரை கண்டுபிடிச்சு துளசி பத்தி சயின்ஸை உருவாக்கிட்டு, துளசி மெத்தை உருவாக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் ட்ரீட்மெண்ட் எத்தனையோ பண்ணிட்டேன். அதெல்லாம் விட்டுட்டு பெருமாள் பெருமாள் பெருமாள். ரைட் சார், இதோட எடுத்துட்டீங்க சார், இது சாப்டர் நம்பர் 1. இதுலேயே நிறைய இருக்கு. 108 திவேசம் எப்படி வாங்கினேன் அதெல்லாம் அடுத்தது. இப்போ நான் திருப்பி 2வது சாப்டர், 2வது அறக்கட்டளை. இந்த 2வது அறக்கட்டளைங்கிறது தி திருமலா திருப்பதி துளசி ட்ரஸ்ட். இவர் சொன்னார் பார்த்தீங்களா, என்ன சொல்றாரு, போராடு போராடு. அந்த நேமா கேட்கிறேன், தரமாட்டேங்கிறாங்க. அங்கேருந்து ஆரம்பிச்சா பிரச்சனை புரியும். அங்கேருந்து அந்த ஃபர்ஸ்ட் நேமே எனக்கு கிடைக்குது. தி திருமலா திருப்பதி துளசி ட்ரஸ்ட் அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட் நான் ரிசீவ் பண்ணோம். அறக்கட்டளை நான் சொந்துக்கு கேட்கல, பேரை கேட்கிறேன், தரமாட்டேன். சப்ஜெக்ட் ஸ்டார் உரையும். எனக்கு அவங்களுக்கு 3 வருஷம் தர. என்ன சொல்றாங்க,
ஆஸ் பர் தமிழ்நாடு 2016 ஆக்ட் எந்த ஒரு ஊரின் பெயரும் தனி ஒரு அறக்கட்டளை தர முடியாது. நீங்க என்ன கேக்குறீங்க? திருப்பதி, திருப்பதிங்கிறது ஒரு ஊர் பேரு. அந்த ஊர் பேரை உங்களுக்கு தரது எங்களுடைய ஆக்ட் படி இன்ஸ்பெக்டர் ஜெனரல் அதாவது ரிஜிஸ்டர் ஜெனரல் என்ன சொல்றாங்கன்னா 2016 நாயக்காச்சேரி உலக பசுவழிச்சு குழு அதான் 2011 பண்ணி என்ன பண்ண முடியீங்க 2016 ஆக்ட் போட்டோம். தமிழ்நாட்டுல எந்த ஒரு நிறுவனமும் எந்த ஒரு அறக்கட்டளையும் இந்த நேம் கொடுக்க முடியாது. நீ கேக்குறீங்க சார் வேற வழி இல்லை சார், அதான் கொடுத்துட்டு இருக்க துளசி யாரெல்லாம் வீடியோ கொடுக்குறேன், லெட்டர் கொடுக்குறேன், எல்லாம் கொடுக்குறேன். அவங்க எல்லாம் மெட்ராஸோட போயிட்டு ரிஜெக்ட் ஆகி என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நீங்க வச்சிருக்க லெட்டர்ல லெட்டர் ஹெட்ல இல்ல, டிடிடி லெட்டர் ஹெட்ல இல்ல, கீழே பச்சை இங்க சைன் பண்ணல, ப்ளூ இங்க் சைன் ஆயிருக்கு. நீங்க துளசி கொடுத்த டெய்லியும் உங்க டேட் வைஸ் போடல, அதுக்கு பதிலா துளசிக்கு இதுல செக் போஸ்ட்ல அனுப்புன்னு போட்டிருக்கு. இதை வச்சு நான் கொடுக்க முடியாது. நீங்க இந்த மூணையும் அப்ளை பண்ணீங்கன்னா இந்த லெட்டர் இந்த நேம் கொடுக்குறேன். ஆனா இப்போ நீங்க இவ்வளவு தான் பண்ணி வீடியோலாம் ப்ரூஃப்லாம் கொடுத்ததுனால பிசினஸ் சார் ஃபோன் அடிக்கிறாரு, சார் எது கேட்டாலும் நேம் கொடுங்க எக்ஸப்ட் திஸ் நேம். அதாவது இந்த நேம் தவிர இந்த ஊர் பேர் தவிர எது வேணாலும் கேட்கட்டும். அப்பதான் நான் கொடுக்குறேன். 108 ஆம்புலன்ஸ் உங்களுக்கு தெரியும். ஒரு ஊர் கேட்கல, நான் 108 கூட கேட்கிறேன், கொடுத்துட்டாங்க. அதான் 108 இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன். 108 திவ்ய தேசம் அறக்கட்டளை வந்துருச்சு. இப்போ ரெண்டாவது இது கேட்கிறேன் என்னன்னா, எனக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. அவங்க கேட்டபடி ஸ்டாம்ப் பேப்பர் நாளைக்கு காலப்புற நான் நைட்டு கிளம்புறேங்க, நாளைக்கு காலப்புற 4 லெட்டர் இருக்கும். மேல ஸ்டாம்ப் பேப்பர், மேல வந்து டிடிடி எம்ப்ளாய், பச்சை இங்கே எவ்வளவு கொடுத்தேன் கொடுத்தேங்கிறதுல 1400 கிலோ கொடுத்துருப்பேன். இந்த 3 நாள் 42 கிலோ கொடுத்ததுபடி அது கணக்கு வரும். போட்டு 1400 கொடுப்பேன். இப்போ 3000 வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஒரு நாள் 100 கிலோ 3000 இது போட்டு சைன் பண்ணி பச்சை கொடுத்தோம். அதை கொடுக்குற லெட்டரை வாங்கிட்டு வந்து புக் போட்டு நான் பாட்டு போயிட்டே இருந்தேன். இந்த லெவலுக்கு தி ரீச். அதுக்கு பண்ணவர் என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, சீனிவாசா கார்டன் ஒரு பப்ளிக் பார்க் நம்ம இப்ராஹிம் பார்க் எதாப்புல இருக்கு. அதே மாதிரி பப்ளிக் பார்க் 4 ஏக்கர் இருக்கு. அதை ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி எனக்கு கொடுக்குறாங்க. ஸ்டாம்ப் கொடுத்தாங்க சார். சாதாரண இதெல்லாம் கிடையாது. ஸ்டாம்ப் பேப்பர்ல அந்த கார்டனை எழுதி வாங்கிட்டேன். அப்படிங்கிற போது அடுத்த பிரச்சனை ஆரம்பம். There's a book, tough time never lost, tough people will do. Success is only a beginning, failure is not an end. வெற்றி என்பது பிரச்சனையின் ஆரம்பம், தோல்வி என்பது பிரச்சனையின் முடிவல்ல. அது மாதிரி நாட்டில் வாங்கணும்ல, இவன் ஜூப்ளியன் 16/8/23 2023 அன்னைக்கு அந்த கார்டன் என்னுடைய 5 ஆண்டு கால கனவு. நான் பேசுறது எல்லாமே திருமலா திருப்பதி. இம்பாசிபிள் கோல் இன்டு கோல். கனவு கூட கற்பனை கூட எல்லாரும் என்ன பண்றோம், பெருமாளை வச்சுட்டு பெருமாளே நான் பார்க்க வரேன் லட்டு கொடு அதான் சொல்லிட்டு திருப்பி கதையை நீ கரெக்டா நீ வரணும். மலை உச்சியில் 7 மலை உச்சியில் டிடி கார்டன்ங்கிறது யாருக்குமே கொடுக்க முடியாது. அதை 4 ஏக்கர், அதான் பிரேயர். நல்லா புரிஞ்சுங்க. பிரேயர் will make the impossible goal into possible thing. அந்த மாதிரி 4 ஏக்கர் பிரைம் லேண்ட். அங்க போய் கல்யாண உற்சவம் நடந்ததுன்னா அந்த இடத்துல அங்கதான் நீங்க திருமணம் நடத்தி ஆகணும். ஒரு பெரிய மால் இருக்கும், 1000-2000 பேர் உட்காரக்கூடிய இது. அதுக்கு பின்னாடி தான் 7 மாடி கட்டணும். அங்கதான் வர்ற வாட்டர் சங்கர இடம். அந்த இடத்துல அந்த 4 ஏக்கர் இஸ் இன் அவர் கண்ட்ரோல். அதுல அடுத்த பிரச்சனை சொல்லிடுறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, லான் அதுல புல் வளர்க்கணும், அந்த புல்லை நீங்க வெட்டணும். வேண்டியதையா எல்லாம் உள்ள போயிட்டேன். ஆனா உள்ள செய்ய மாட்டேன். எனக்கு அவங்க நெகோசியேஷன், தட்ஸ் வாட் தி லைஃப். அங்க நான் போய் அவட்டணும். அவர் வந்து ஒரு பெரிய ஆபீசர், ஈஓக்கு அடுத்த ஆபீசர் தான் பேசுறேன். என்ன சொல்றாரு, நீங்க 70% புல் வளர்க்கணும், 20% துளசி வளர்க்கணும். துளசி தான் முக்கியம். எனக்கு மூச்சு துளசி, பெருமாள் துளசி நான் கொடுக்கல, எங்க கொடுத்துட்டு இருக்கேன். அதுல நான் 15% வளர்க்கணும். ஏன்னா உலக மக்கள் மூச்சு கொடுக்கணும். இங்க வளர்த்தா எல்லாரும் கொடுப்பேன். டெய்லி வரவங்களுக்கு துளசி கொடுக்கணும். லெட்டர் கொடுத்து என்ன பேசணும். திங்கி பண்டாரம் ஆக்குறீங்க. சாரி, நான் சொன்னேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நான் எந்த மதத்தையும் வேற வேற இது நடக்காதீங்க. எனக்கு பெருமாள் கோயில 3 நடக்கணும். துளசி கொடுக்கணும், துளசி ஜடாரி வைக்கணும், துளசி தீர்த்தம் கொடுக்கணும். இந்த 3ஐயும் செய்யும் வரை இந்த மூச்சு நிற்காது. எங்க வேணாலும் இருக்கட்டும். 108 கோயில செய்ய வைக்கிறதா முறை. நாமக்கல் போங்க, அவ்வளவு பெரிய ஆஞ்சநேயர் ஒரு மாலை போடுவாங்க, போட்டோ எடுத்து ரூபாய் அடுத்த 10 நிமிஷம் தொட்டில கிடக்கும். ப்ளூ கலர் தொட்டிக்குள்ள கிடக்கும், பூத்தொட்டில கிடக்கும். ஏன் செயற்கை துளசி ரசாயனம் வரும். ரசாயனா பூச்சிக்கொல்லி, ரசாயன கலைக்கொல்லி போட்டாச்சு. அந்த பட்டனே 2 சாப்பிட மாட்டார், டீ போட்டுறாரு.
இந்த உலகத்தில் துளசி என்றால் இயற்கை துளசி, செயற்கை துளசி யாரும் வளர்க்கக்கூடாது, பேன் பண்ணணும்ன்றதான் என்னுடைய அடுத்த ஸ்டெப். இதற்காக இந்திய பாரத பிரதமரை பார்த்து துளசி நாள் என்று வாங்கப் போகிறேன். துளசியை இந்தியாவின் செடியாக வாங்கப் போகிறேன். மயில் அப்படிங்கிற மாதிரி இந்த தேசிய பறவை மாதிரி தேசிய செடி துளசி அப்படிங்கிற லெவல்ல போய் மிகப்பெரிய வேலை பண்ணிட்டு இருக்கேன். நாட் ஸ்மால், இது ஒரு மினிஸ்ட்ரி வாங்கணும், அது மாதிரி நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஐ நாட் டாக்கிங் சோ மச், அதை செஞ்ச பிறகு நான் உங்கள்கிட்ட பேசுறேன். இப்போ அந்த அளவுக்கு நான் போயிட்டு இருக்கும்போது பல போராட்டங்கள். ஃபர்ஸ்ட் இந்த கார்டன்ல என்ன பிரச்சனைன்னு சொல்றேன். ஏன்னா இவரு கேட்ட பிரச்சனை ஒண்ணுமே இல்லை, இதை தாண்டி நான் ஃபேஸ் பண்ணதால உங்கள்கிட்ட அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். இந்த எல்லாம் இருக்கு, அவங்க பேசுறதெல்லாம் இருக்கு. நான் அந்த படம் இங்கே போய் உட்காந்தேன், அதை விட நான் ஃபேஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கு நான் அடிக்கிறேன், வேற ஒண்ணுமே கிடையாது. அந்த மீட்டிங்ல வந்து பேசுறேன், 50 ஒத்துக்கிட்டாரு. மறுநாள் காலத்தில் நான் ஈவோ நைட்டே 9 மணிக்கு அமாவாசையா இருந்தாலும் அன்னைக்கு நான் லெட்டர் ஈவோ அனுப்பிட்டு வந்து உட்காந்து 4 மணிக்கு எனக்கு வாட்ஸ்அப் வருது. அந்த கார்டன் சூப்பர் சாரி சார், கரெக்ட் இட் அஸ் 25-75, 20% துளசி 70% பூ வளர்க்கணும். இல்லை சார், ஆல்ரெடி இது லெட்டர் கொடுக்குறேன். சாரி, டூ வாட் ஐ சே. என்ன சொல்றாரு, முதல் நாள் பேசின அவ்வளோ மீட்டிங் எனக்கு வேஸ்ட்டு. 50% சொன்னதெல்லாம் விட்டுட்டு 20% சொல்றாரு. சரி, நானும் ஒத்துட்டு ஓகேன்னு சொல்லி என் டிராஃப்டை மாதிரி அனுப்பிட்டேன். அதை பேஸ் பண்ணி போர்டுக்கு போது டிடிடி போர்டில் அப்ரூவ் பண்ணுறாங்க, எனக்கு ஸ்டாம்ப் எழுதி கொடுத்துட்றாங்க, எல்லாம் முடிஞ்சிருச்சு. நான் க்ளீன் பண்ணுறேன். ஆனால் என் மனசாட்சி ஒத்து வருது. அங்கே தான் பிரச்சனை. தட்ஸ் கால் அந்த கான்ஷியஸ்னஸ், பெருமாளுடைய கான்ஷியஸ் போய் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது. ஞாபகத்தில் இடிக்குது. நீ துளசி தான் போன, ஒன்றை பட்டு ஒன்று எக்ஸாம் போன, நீ ஏன் ஒத்துக்கிட்ட அப்படின்னு சொல்றாரு. திருப்பி என்ன செய்யணும் யோசிக்கிறேன். நான் க்ளீன் பண்ணிட்டேன். அவரு இங்கேருந்து கன்ஃபார்ம் பண்றாரு. 7 மாடல் கொடுக்குறாரு, கொடுத்து இந்த இதெல்லாம் செய்ய வைக்கிறாரு. பெங்களூர் கடையில் வாங்குறாரு, வாங்கிட்டேன். அந்த பணமும் போயிடுச்சு. வந்து நட சொல்றாரு, நடுறேன். பிரம்மோற்சவம் எல்லாம் நடக்குது. ஆனால் என் மனசு ஒத்துவல். திருப்பி 2-3 மாதம் நான் போறதே நிறுத்திட்டேன். நான் வந்து சொல்றேன், சார் எங்க ஊர்ல கமிஷனர் சொன்னா எனக்கு இடம் கொடுப்பாரு சார், நான் எங்க வேணா இடம் வாங்க முடியும் சார். நான் ஏன் சார் இவ்வளவு 11 மணி நேரம் டிராவல் பண்ணி வந்து இதுன்னு சார் இவ்வளவு பண்ணணும். நான் செய்யற பூ வந்து சாமிக்கு போகணும், வெங்கடாபதி போகணும். அதான் நான் டூ வாட் ஐ சேங்கிறாரு. அப்போ ஃபைனலாக மீட்டிங் 6 மாதம் கழிச்சு போட அந்த கார்டன் அப்படியே போட்டோம். திருப்பி 3/2/2023 இன்னைக்கு தான் திருப்பி 2024 3/2/2024 அன்னைக்கு, ஏன்னா 15-16/8 அன்னைக்கு நான் சைன் பண்ணிட்டேன். அந்த 3/2/2024 அன்னைக்கு நான் போகிறேன். அப்படியே வாட்ஸ்அப் ப்ராப்ளம் என்னுடைய ட்ரஸ்டீஸ் எல்லாம் நான் பின்னால் உட்காந்துருக்கேன். பையன் சொல்கிறாங்க, மணி ப்ராப்ளம் என்னதான் உங்களுக்கு ப்ராப்ளம்? வேற ஒன்றும் இல்லை, வாதம் வந்து ஒரே எப்படி துளசி மூலிகைங்கிற மாதிரி அந்த பூவில் ஒன்று தான் செய்யணுங்கிறாரு. என்ன பூ? இட்லி பூ, மிர்ச்சி பூ. இங்கிலீஷ்ல அது எப்படி எக்ஸோரா, IXORA. நம்ம ஸ்ரீரங்கத்தில் சாமியில் பார்த்தீங்கன்னா 60% தான் இருக்கும். உலகத்திலே எந்த சாமியும் இருக்காது. ஸ்ரீரங்கத்தில் அது ராமானுஜர் கண்டுபிடிச்சி 860 சூழ்நாளை கண்டுபிடிச்ச மிக அற்புதமான ஒரு செடி தான் அது. அதை வாங்கணும்னு சொல்றாரு. ஓகே, உங்க துளசி இருக்குல்ல, எக்ஸ்ட்ரா பண்ணீங்க, அதில் பண்ணுங்க. எங்களுக்கு 50% லான், எனக்கு 11,000 ஸ்கொயர் ஃபீட் லான் வரணும், இதை நீ செஞ்சீங்கன்னா பர்மிட் கொடுக்குறாரு. நல்லா புரிஞ்சுங்க. உலகத்துடைய திருப்பணி எப்படி நடக்குது தெரியுங்க. அந்த மீட்டிங்ல இப்பதான் சொல்ல போறாங்க திருப்பணி என்னன்னு சொல்லி. நான் உடனே ராஜமுந்திரியில் ஆர்டர் பண்றேன். இந்த பெங்களூர் நர்சரி ராஜமுந்திர இந்தியாவில் 1954 உருவாக்குன நர்சரி, 120 ஏக்கர்ல இருக்கக்கூடிய நர்சரி, 670 கிலோமீட்டர் திருப்பதிக்கு அந்த இருக்கு. அங்கேருந்து நான் எடுத்துட்டு வரேன். எனக்கு தெலுங்கு தெரியாது. எனக்கு பில்லு வருது, அதுல சிங்கப்பூர் எக்ஸோரான்னு போட்டிருக்கு. அதான் என்னுடைய டர்னிங் பாயிண்ட். ஏன்னா ஸ்ரீரங்க எக்ஸோரா எப்படா சிங்கப்பூர் ஆச்சுன்னு போய் நெட்ல அடிக்கிறேன். சிங்கப்பூர்ல என்ன பண்ணா, ஒவ்வொரு பார்க்கில் இருக்கும் எக்ஸோரா இது காற்றை தூய்மை பண்ணும். தனியா பார்த்துட்டு இருக்கேன்னா என்ன இருக்கான்னா, இந்த எக்ஸோரா செடி காற்றை தூய்மை பண்ணும், காற்றில் CO2 தூய்மை பண்ணும், PM 2.5 சொல்லக்கூடிய பார்ட்டிகல் மேட்டர் 2.5 சரி பண்ணும், டெல்லியில இருக்கக்கூடிய பிரச்சனையை சால்வ் பண்ணும், PM 10ங்கிற உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் சால்வ் பண்ணும் எழுதியிருக்கான். அதனால சிங்கப்பூர்ல ஒவ்வொரு பார்க்லயும் லட்சக்கணக்கில் வளர்க்குறான். அதுக்கு அடுத்து போனா புளோரிடா. இப்ப நம்ம அமெரிக்கா பிரதமர் ட்ரம்ப் வந்திருக்காரு, அவர் புளோரிடா தான். அவர் சொல்ற அந்த ஊர்ல ட்ரில்லியன் இருக்கு, லட்சம் கோடியில் இருக்கு. ஏன்னா அங்க காற்றை தூய்மை பண்ண வச்சிருக்கான். நம்ம ஊர்ல இதே பிரச்சனை ஏன்டா செய்ய மாட்டீங்க, அதை கேட்காதீங்க. நம்ம விழிப்புணர்ச்சி இல்லை. அப்ப நான் சொல்லி அந்த எக்ஸோரா ஆர்டர் வாங்கிட்டேன். 500 எக்ஸோரா. நல்லா புரிஞ்சுங்க. நல்லா யானைக்கால் சைஸ்ல 500 எக்ஸோரா எடுத்துட்டு 3 நாள் எடுத்துட்டு வருது. லான் வருது, 5000 ஸ்கொயர் ஃபீட் லான் இது வருது. நான் சனிக்கிழமை மணிக்கு காலத்துல போய் இறங்குறேன். 6:30க்கு நான் போய் இறங்கும் போது லாரி வந்திருக்கோம். நான் எக்ஸோரா பார்க்க போறேன், கனவோட போய் இறங்குறேன். சாரி சார், என்ன சார், செக் போஸ்ட்ல லாரி மாட்டிருக்கு. என்ன செஞ்சாங்க, இது காட் செக்ஷன், மலையில போறது. இது வந்து நைட்டு 10லேருந்து 12 மணி வரை தான் 16 வீல் உள்ள லாரி போகலாம். உங்களுடைய லாரி வந்து 16 டன்னு 16 வீல் உள்ளது. அது 1 மணிக்கு வந்துட்டாங்க. அதனால செக் போஸ்ட்டை பிடிச்சி வச்சுட்டாங்க. நீங்க நைட்டு 10 மணி தான் போகலாம்.
சாரி சார், இதான் செய்யுங்க சார், அதுக்குள்ள உயிர் இருக்கு சார். 3 நாள் தண்ணி ஊற்றுவா சார், தண்ணி ஊற்றி ஆகணும் சார், 2 மணி நட்ட ஆகும் சார், நான் இதெல்லாம் தூங்க முடியாது சார், என்னுடைய ஆப்ரேஷன் பார்த்து துடிக்கிறேன். அந்த ஆஃபீஸர் இதெல்லாம் துடிச்சாலும் செய்ய முடியாது சார், இதெல்லாம் சிஸ்டம், 1000 வருஷம் சிஸ்டம், செக்யூரிட்டி சிஸ்டம், டிடிடி, இதெல்லாம் தாண்டி யாரும் செய்ய முடியாது. நீங்க மட்டும் நினைச்சா வீடு மாதிரி பேசுறீங்க. இல்ல சார், பெருமாள் தான் பேசுறோம் சார், அதெல்லாம் செய்ய முடியாது. சிரித்துக் கொண்டே பெருமாளே, பெருமாளே என்ன சோதனை அப்படின்னு கேட்கிறேன். என்னுடைய ட்ரஸ்டியில பேசுற அவர் தெரிஞ்சு நல்லா பேசுவாரு சார், பேசி தான் செஞ்சு கொடுங்க சார். ட்ரை பண்ற பாருங்க, அவரு கூட வச்சிட்டாரு. யாருக்கும் துடிப்பில்லை, ஃபைனல் ஆபரேஷன் நிக்கிறேன், துடிக்கிறேன், யாருமே இல்ல. 9 மணி, that's a turning point. எடுக்கிறேன், catch 22, ஆக்ஷன் போடுறேன். டாக்டர் சூப்பரண்டன்ட், ஆக்ஷன் நம்பர் 1, I am in deep trouble. Speak to security sergeant immediately. Get a special permission for a vehicle to move the vehicle immediately. Alternative 2, give a permission to us. We will speak to EO, get it clear and bring that thing. ஏன்னா திருப்பி மறுநாள் நீங்க அனுப்புனீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை ஏன்னா 12 மணி லவ் அன்லோட் பண்ண முடியாது, மறுநாள் லவ் பண்ண முடியாது, திங்காம அதுல எல்லாமே போயிடும். அவங்க யாரும் கேட்கவே இல்லை. அப்ப அவருக்கு ஈகோ. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, if there is a real ஈகோ இஷ்யூ இருந்துச்சுன்னா I give alternative approach. அதையும் நான் சொல்யூஷன் கொடுக்குறேன். என்ன ப்ராப்ளம்? கன்சைன் வந்துருச்சு, 16 டன்னு, 2 லாரி அனுப்புங்க. ஒரு லாரி 8 டன்னு, இன்னொரு லாரி 8 டன்னு, ஒரு 40 ஆள் அனுப்புங்க. அவங்கள அன்லோட் பண்ண சொல்லி லோட் பண்ண சொல்லுங்க. அது காஸ்ட் ஆகாம ஐ வில் பேர் தி என்டையர் ரெஸ்பான்ஸ். 0 ஆகி ப்ராஜெக்ட் வேஸ்ட் ஆகாம செய்யுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி 11 மணிக்கு 42 பேர் போறாங்க, அன்லோட் பண்றாங்க, லோட் பண்றாங்க. எவ்ரிதிங் ஹேப்பன். 2 மணிக்கு நான் போறேன், நட்டுட்டேன். நட்டேங்கிறது சாதனை இல்லை. 1 மாசம் கழிச்சு போறேன், 1000 வண்ணத்துப்பூச்சி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் வண்ணத்துப்பூச்சி வராது. 32 ஏக்கர்ல ஐசியாவிலே பெரிய வண்ணத்துப்பூச்சி இருக்கு, 32 வண்ணத்துப்பூச்சி அங்கே கிடையாது. என்னுடைய கார்டன்ல, சீனிவாச கார்டன்ல 4 ஏக்கர்ல 1000 வண்ணத்துப்பூச்சி வளர்த்துட்டேன். இப்போ இந்தியாவில் 788 டிஸ்ட்ரிக்ட்லயும் ஹெட் குவார்ட்டர்ஸ்லயும் 10 ஏக்கர் நிலத்தை வாங்கி மோடிகிட்ட போய் பேசி 1-to-1 அப்பாயின்மெண்ட் வாங்கி செய்யறது தான் அடுத்த கோல். வித்தின் a year நான் சொன்னது நடக்க இருக்கிறது. ஸ்மால் பிரேக் and then we continue the whole discussion.